राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசருடைய திவ்யமான வைபவம் 200 நாளா நாம அனுபவிச்சுருக்கோம். 200 நாள் அனுபவம், 200 நாள் ராமதாசரோட ஒரு வாழ்க்கை. 200 நாள் அப்படின்றது கிட்டத்தட்ட 6 மாசம் மேல, 6.25 மாசம் வச்சுக்கலாமா? ஆமா, இன்னும் தப்பாச்ச, தப்பா சரியா? 6 மாசமே வச்சுப்போம். அழகான இந்த காலகட்டங்கள் வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள், முக்கியமா நம்முடைய மனசினுடைய ஒரு பலவிதமான நமக்கு தெரியாத விஷயங்களை நாம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எப்பொழுதுமே வெளி உலகத்தினுடைய குற்றங்கள், குறைகள், கேவலங்கள், அசிங்கங்கள், பைத்திகார்த்தனங்கள், முட்டாள்தனங்கள், ஒழுங்கீனங்கள், இதெல்லாம் தான் நமக்கு தெரியும். நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள், அசிங்கங்கள், பைத்திகார்த்தனங்கள் இதெல்லாம் தெரியாது. சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் நம்ம மனசுல எங்கெல்லாம் குற்றம் குறைகள் இருக்கோ அதையெல்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுத்து நாம் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய உபகாரம் பண்ணிட்டு இருக்கு. நம்மை நாமே செதுக்கிக் கொள்வதற்கு சமர்த்த ராமதாசருடைய வைபவம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது, நமக்கு வழிகாட்டுறது. எத்தனை பேர் கவனிச்சீர்கள்னு தெரியாது. 200 நாள் ஆயிடுத்து சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் நேற்றோடு. அவர் வாழ்க்கையில எத்தனை மனிதர்களை பார்க்கிறார், எத்தனை சவால்களை சமாளிக்கிறார். இந்த தேசத்திற்காக அவருடைய பிரயத்தனங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இவ்வளவு பிரயத்தனப்படுறார் இந்த தேசத்திற்காக. அவரெல்லாம் பிரயத்தனப்பட்டதுனாலே தான் இன்னைக்கு நாம இந்த தேசத்துல ஹிந்துவா வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாமும் நம் வம்சமும் பரம்பரையும் எதிர்காலமும்
வரக்கூடிய தலைமுறைகளும் சமர்த்த ராமதாசருக்கு கடன் பட்டிருக்கும். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. மகாராஷ்டிர மாநிலம் நமக்கு கொடுத்த நிறைய ரத்னங்கள்ல சமர்த்த ராமதாசர் மிக அற்புதமான ஒரு ரத்தினம். எப்படி அவர் மந்திர உபதேசம் பண்றார், அந்த உபதேசத்தினுடைய தன்மை என்ன, பலம் என்ன, மகிமை என்னன்னு ஏற்றி பார்த்தோம். சமர்த்த ராமதாசருக்கு எந்த இடத்துலையுமே அகம்பாவம், இல்லாட்டி தற்பெருமை, இல்லாட்டி திமிரு, இல்லாட்டி கோழைத்தனம் எதுவுமே கிடையாது. இஸ் சோ கிளியர். என்ன நினைக்கிறாரோ அதான் பேசுவார், என்ன பேசுறாரோ அதான் பண்ணுவார். ரொம்ப அழகான அரசியல் தெரிஞ்ச ஒரு ராஜகுரு. யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எவ்வளவு கன்னினஸ் இருக்கணும், யார் யார்கிட்ட இயல்பா இருக்கணும் எல்லாம் தெரிஞ்சவர். சிஷ்யாலையும் அப்படி ட்ரெயின் பண்ணவர். அதே சந்தர்ப்பத்துல ஏகாந்தமா ராமநாமம் ஜபிச்சுண்டு ராமத்தியானம் பண்ணிண்டு உலகத்தையே மறந்துட்டும் அவரால் இருக்க முடிஞ்சது. அப்பப்ப சமாதியில போயிடுவார். சகஜ சமாதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சகஜ சமாதி. எங்கேயாவது போவார், உட்காந்துருவார், மணிக்கணக்கா, நாள் கணக்கா, வாரக்கணக்கா அன்ன ஆகாரம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு இருப்பார். காட்டுக்குள்ளலாம் போயிட்டாருன்னா, மலை மேலாம் போயிட்டாருன்னா, குகைக்குள்ளலாம் போயிட்டாருன்னா அவரா திரும்பி வந்தாதான் உண்டு. யாரும் அவர் நிர்பந்திக்க முடியாது. அங்க சிங்கம் இருக்கு, இங்க புலி இருக்கு, புலி இருக்கு, புலி இல்ல புலி, புலி இருக்கு அப்படிலாம் சொல்லி பயமுறுத்த முடியாது. வெயிலோ மழையோ குளிரோ எதுவுமே அவரை பாதிக்கிறது இல்லை. எல்லாத்தையும் ஏத்துக்கிறார். அவருக்கும் உடம்பெல்லாம் சரியில்லாம போகிறது, இருமல் வர்றது, ஜுரம் வர்றது, சரீரத்துல அசௌகரியம் வருது. அதெல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய அந்த காம்பீரியம், உடம்பு முடியாத அளவுக்கு ஜுரம் நடுங்கினா கூட கொஞ்ச நேரத்துல அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே தெரியாது. அவர் முகத்துல காட்ட மாட்டார். அவருடைய வார்த்தைகள்லயோ செயல்கள்லயோ கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். ரொம்ப தியானம் பண்ண பிடிக்கும். தன்னை மறந்து அப்படியே ராமராயா தியானத்துல மக்னம் ஆயிடுவார். எப்படி நாம தூங்கும் பொழுது புற உலக சிந்தனைகள் எல்லாம் விட்டுடுறோம் இல்லையா, வெளி உலகத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, சரியா? வெளி உலகம்ன்ற ஒண்ணே தெரியாது. நம்முடைய அடையாளங்கள், பெயர், உருவம், வயது, சோசியல் ஸ்டேட்டஸ், ஆண் பெண் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி நம்மளால தியானம் பண்ண முடியும். பண்ணணும், சித்திக்கட்டும், சமர்த்த ராமதாசர் அனுகிரகிக்கட்டும். அந்த மாதிரி தியானம் பண்ணுவேன். அதுவும் ஏதோ மலை மேல, இல்லாட்டி குகைக்குள்ள, காட்டுக்குள்ள, மரத்து மேலன்னா பரவாயில்ல. சமயத்துல எல்லாம் நதியில தண்ணிக்குள்ள போய் உட்காந்து தியானம் பண்ணுவேன். மணிக்கணக்கா இருப்பார். அவருக்கு அழகா அந்த மூச்செல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும், கண்ட்ரோல் பண்ண தெரியும். தன்னை ஆள தெரிந்தவர் சமர்த்த ராமதாசர். ஒரு சந்தர்ப்பத்துல மகாபலேஸ்வர் அந்த பக்கத்துல அப்படியே அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. எங்க வேணா போவார். இந்த கொங்கன் ஏரியா தான் மகாபலேஸ்வர்ல இருந்து வரக்கூடிய கொய்னா அப்படின்னு ஒரு நதி உண்டு. இந்த கிருஷ்ணா, கொய்னா இதெல்லாம் அப்படி பக்கத்துல பக்கத்துல போகும். கொய்னாலாம் கிருஷ்ணாவுடைய ட்ரிபியூட்ரியா தான் சொல்லுவார்கள்.
அது இப்ப நல்ல ஜேஷ்ட மாசம் முடிஞ்சு ஆஷாடம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்ப பார்த்தேன்னா இந்த ஆஷாட மாசம் அவாவா யாத்திரை போவார்கள். வார்க்கரி ஜனங்கள் நல்ல மழை, இந்த மழையில தான் இப்படியே போவார்கள். நம்ம ஞானோபா துக்காராம் மகாராஜருடைய பல்லக்கெல்லாம் கிளம்பியாச்சு. புனே வழி அப்படியே போயிட்டு இருக்கு. பாக்கியம், கோட்டி ஜென்ம சுகிருதம். அப்ப அந்த நதிகள்ல நிறைய வெள்ளம் ஓடும். நான் சந்திரபாகாலாம் பார்த்துருக்கேன். அடிச்சு புரண்டுன்னு ஓடும் தண்ணி. பயமுறுத்தும் நிஜமாவே. சிட்டிலேருந்து வரவாளுக்கு பயமுறுத்தும், கிராமத்திலேயே இருக்கவா ஜாகிரதையா இருப்பா. அவளுக்கு எதிர்நீச்சல்லாம் பழக்கம். கங்கையிலெல்லாம் மணிக்கணக்கில் ஊறின்னு இருப்பா அந்த குழந்தைகள். நமக்கெல்லாம் பார்த்தாலே பிரமிப்பா இருக்கும். மணிக்கணக்கா ஊறின்னு இருப்பா தண்ணியில. இந்த சமர்த்த ராமதாசர் அப்படியே அந்த கொய்னா நதி பக்கமா வரார். நிறைய ஜனங்கள் அந்த காற்றாற்று வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க வரும். அது எப்பவுமே பார்க்கும். அது ஜனங்களுக்கு அது ஒரு குதூகலம். இந்த இயற்கையை எப்பொழுதுமே பிரமிக்க வைக்கிறது இல்லை. இயற்கையை எப்பொழுதுமே நம்மள ஆச்சரியத்துல மூழ்க வைக்கும். அதுவும் தண்ணீர், மழை, வெள்ளம். அந்த நான் போன வருஷம்தான் நினைக்கிறேன், இந்த மழைக்கால சமயத்துல தான் பத்ராச்சலம் இந்த பக்கம்லாம் போனேன். போன பொழுது நல்ல மழை. அந்த கிருஷ்ணா நதினா வெள்ளப்பெருக்கு, கோதாவரி இதெல்லாம். அந்த வெள்ளத்தை எங்க வண்டிலாம் போகவே இல்லை. அந்த ரோடு சின்ன ரோடு சின்ன பிரிட்ஜ், அது ஓவர்ஃப்ளோ ஆகுது, அதனால அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 1.5-2 மணி நேரம் நாங்கெல்லாம் பத்ராசலத்துல கிளம்பி அங்கேயே நின்று இருந்தோம். அப்புறம் தாண்டி நாங்கள் ஹைதராபாத் பக்கம் போறோம். போற வழியிலெல்லாம் அங்கங்க ரோட்ல ஒரே கூட்டமா. அந்த கோதாவரியில அவ்வளவு வெள்ளப்பெருக்கில் ஓடின்னு இருக்கு. ஜனங்களுக்கெல்லாம் அந்த பார்க்கறதுல அவ்வளவு குஷி. போலீஸ்காரெல்லாம் விரட்டிட்டு இருக்கா, போ 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 போ. டிராபிக் ஜாம் ஆயிடுதா. அது லோக்கல் வேக வேடிக்கை பார்க்கறா. மற்றவாள்லாம் அவசர அவசரமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. வெளியூர்ல வரவா, அடி வேற இடத்துக்கு போறவாள்லாம் இந்த வெள்ளத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ டிராபிக் ஜாம். நாங்கள்லாம் சின்ன வயசா இருக்கும்போது மழை பெஞ்சதுன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏரி இருக்கும், சித்தலப்பாக்கம் ஏரி. அதெல்லாம் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகும். அதெல்லாம் பார்க்க போகும், ஜாலியாக இருக்கும். அப்போல்லாம் நல்லா அந்த வடல பசங்களா அப்படியே 4-5 பசங்களாக சேர்ந்து அப்படி கரண்ட் இருக்காது, ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவா, அப்படியே போகும். அதெல்லாம் பார்க்குறதே ஒரு சந்தோஷம். அது ஏன்லாம் தெரியாது. இப்போ நினைச்சாலும் எதுக்காக போய் பார்த்தோம்னா நாங்கள் போய் ஒன்றும் வெட்டி முடிக்கிற வேலைலாம் கிடையாது, பார்க்கறது அவ்வளோதான். அப்போ எல்லாரும் கூட்டமாக நின்றுருக்கா. சமர்த்த ராமதாசர் அப்படியே அதை பார்த்தா அவருக்கு ஒரே சந்தோஷம். ஜனங்கள்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் இவரையும் பார்க்குறா. நிறைய பேருக்கு சமர்த்த ராமதாசரை பற்றி தெரியும். அப்போ அங்கேயே சில பேர்லாம் பார்த்துட்டு இருக்கா. இவர் அங்கேயே இறங்கி குளிக்கிறாரா, தண்ணியில் நீச்சல் அடிக்கிறாரா பார்க்க. ஏன்னா கொஞ்சம் இந்த அட்வென்ச்சரஸ்லாம் நம்ம பிடிக்கும் இந்த சமர்த்த ராமதாசருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் எல்லாரும் அவரை வேடிக்கை பார்க்குறா. அவர் முகம் பிரசன்னமாயிட்டே இருக்கு சமர்த்த ராமதாசருக்கு. இந்த காற்றாற்று வெள்ளம் எல்லாம் யாருக்கும் ஒன்றும் அபாயம்லாம் இல்லை. இவருக்கு என்னமோ அந்த வெள்ளம் வா 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 அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே அவருக்கு ஃபீலிங். அவருக்கு அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக தண்ணி பட்ட பாடுன்னு வரலையா அந்த மாதிரி.
அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வேற. திடீர்னு அந்த வெள்ளத்துல குதிச்சுட்டார். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா, யாருக்கும் ஒண்ணுமே புரியல. ஸோ இவர் எப்படி அழகா நீச்சல் அடிக்கிறார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அந்த மாதிரி காட்டாடுற வெள்ளத்தெல்லாம் திடீர்னு இந்த சுழல் வரும் இல்லை, காவேரி தான் நான் பார்த்துருக்கேன். சுழல் கங்கையில பார்த்துருக்கேன். எங்க உள்ள போயெல்லாம் இல்லை, ரோட்ல இருந்து ஓரத்துல இருந்து கரையில இருந்து தான் பார்த்துருக்கேன். அப்ப அந்த சுழல்ல போறா, நடுவுல சுழல்ல அவர் அப்படியே மாட்டிக்கிறார். சுழல் அப்படியே இழுக்கிறது உள்ள. சமர்த்த ராமதாஸ் முகத்துல சலனமும் இல்லை, பயமும் இல்லை, காப்பாத்துக்கோன்னு கத்தல் இல்லை. அவர் ஆசைப்பட்டு தானே போயிருக்கார். மற்றவாளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்ன பண்ண முடியும்? காற்றாற்று வெள்ளம், எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்கா. இவர் பாட்டுக்கு போயிட்டார். இவர் உள்ள போறார், தெரியறது யாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்குள்ள விஷயம் போயிடுத்து. இந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் நதியில குதிச்சுட்டார். அவ்வளவு அப்படிதான் சொல்ல சொன்னங்க. நதியில குதிச்சுட்டார், அலை இழுத்துட்டு போயிடுத்து, சுழல்ல மாட்டின்ட்டார் அப்படின்னு ஆசிரமத்துக்கு தகவல். அந்த ஆசிரமத்துல நம்ம கல்யாண சுவாமி, உத்தவ் இவாள்லாம் தான் இருக்கா. உடனே ஓடுறா. அவள் பயம் எல்லாம் கிடையாது. அவளுக்கு ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா சமர்த்த ராமதாசருக்கு மரண பயமோ எதிர்கால பயமோ எதை பத்தியுமே கவலை கிடையாது. பண்றதை பண்ணிட்டு தான் இருப்போம். சரி, என்னைக்கு மரணம் வர்றதா மரணம் அடையணும், அவ்வளவுதான். நான் அவ்வளவு நாள் இருக்கணும், இதெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் பார்த்து விடணும், அதெல்லாம் கிடையாது. பாடு வேலை பண்ணிட்டே இருப்ப. மரணமா, ரைட், மரணம் அவ்வளவுதானே அப்படின்னு போயிட்டே இருப்ப. இதெல்லாம் கல்யாண சுவாமிக்கும் தெரியும், உத்தவருக்கும் தெரியும். அது என்னன்னா அவளுக்கு ஒண்ணு இவர் பாட்டுக்கு தண்ணியில உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார், உள்ளுக்குள்ள உட்காந்து. மற்றவாளுக்கு இது புரியாது. ஊர் முழுக்க தகவல் கண்ணாமினா பரவாயில்லை பயம். அதுக்கு அப்ப கூட அவர் தியானத்துல உட்காந்துதான் தெரியும் அவளுக்கு. சிஷ்யாளா சார் அவ குரு குரு ஓடுறா. அங்க போய் பார்க்கற ஜனங்களா அப்படின்னு கத்தின்னு இருக்கா. அவர் யாரையாவது செய்தி கேட்டு அவவா ஓடி வந்துட்டா ஊரே. அப்ப அங்க ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தவர் அவர் சொன்னார், கல்யாண சுவாமியை பார்த்து இந்த இடத்துலதான் அவர் குதிச்சார், அது அந்த சுழல் இருக்க அங்கதான் அவர் உள்ள இழுத்துட்டு போச்சு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. உடனே கல்யாண சுவாமி யோசிச்சு அவர் குதிச்சுட்டார். எல்லாரும் பார்த்தா இதுலடா பைத்தியகாரத்தனமா இருக்கு, குரு தான் குதிச்சார், சரியா அந்த விஷயம் சொன்னா கேட்டுக்க வேண்டாமா, என்ன இவனும் குதிச்சுட்டானேன்னு உள்ள போயாச்சு. அதே இடம் அதே சொல் உள்ள எழுதுன்னு போயிடுத்தவரு. பார்த்தா சமர்த்த ராமதாசர் தண்ணிக்குள்ள பத்மாசனம் போட்டு தன்னிலை மறந்து அப்படியே ராம தியானத்துல இருக்கார், ராமஸ்மரணையில இருக்கார், ராம நாமம் ஜபிச்சுட்டு இருக்கார். சுயநினைவே இல்லை. இவாள்லாம் சுழல மாட்டின்றா நினைச்சால, இவரே தான் அந்த சுழலுக்குள்ள போய் சுழல் கீழே கொண்டு போனோன்னு அழகா அங்க போய் கீழே போய் உக்காந்துட்டார். காட்டாற்று வெள்ளத்துல கொய்னா நதியில கீழே போய் உக்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா. கல்யாண சுவாமி உள்ள போயாச்சு. சமர்த்த ராமதாஸ் வெள்ளம் ஜாஸ்தியாண்டே இருக்கு. கல்யாண சுவாமி பார்த்தா உள்ள போனார். சமர்த்த ராமதாஸ் அப்படியே அலக்க தூக்கினார். தண்ணிக்குள்ள இருக்க வரைக்கும் கணம் தெரியாதுல, அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு அப்படியே ஸ்விம் பண்ணிட்டே வர. கல்யாண சுவாமிக்கு அவ்வளவு பலம் உண்டு. எல்லாம் போச்சு, அவரும் போயாச்சு. உத்தவ அமைதியா நிக்கிற. உத்தவ முகத்துல சலனம் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை, ஒன்றும் இல்லை.
திடீர்னு பார்த்தா கல்யாண சுவாமி தண்ணிக்கு மேல வர, தண்ணிக்கு மேல பார்த்தா திடீர்னு பார்த்தா ராமதாசர் மட்டும் மேல வர. அது ராமதாசர் மட்டும் மேல வராரு அப்படின்னு பார்த்தா ராமதாசரை தோல்ல இந்த குழந்தைகள்லாம் அப்பாவை தூக்கிட்டு வருவா இல்லையா, குழந்தைகள் அப்பா தூக்கிட்டு வரலாம், அப்பா குழந்தைகளை தூக்கிட்டு வருவா இல்லையா, அந்த மாதிரி தன் தோல் மேல சமர்த்த ராமதாசரை உட்கார வச்சுண்டு கல்யாண சுவாமி அப்படி வெள்ளத்துல அப்படி ஜம்னு நடந்து வர. எல்லாரும் ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு கத்துறா. இது எதுவுமே சமர்த்த ராமதாசருக்கு தெரியவே தெரியாது. அவர் தன்னிலை மறந்து கிடக்கிறார். எல்லாரும் பிரமிச்சு போயிட்டார். சமர்த்த ராமதாசரை விட பிரமிப்பு இப்ப கல்யாண சுவாமி மேல. அவர் தூக்கிண்டு வந்து கரை ஏறின பிறகுதான் சமர்த்த ராமதாசருக்கு சுய நினைவே வர்றது. அப்புறம் தான் பார்க்கிறார் இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்திருக்கு, யூகிச்சுட்டார். ஜனங்கள்லாம் ஒரு அதிசயமா பார்க்க கல்யாண சுவாமி அவர் நமஸ்காரம் பண்ண குருவும் சிஷ்யர்களுமா கிளம்பி அவ பாட்டுக்கு போயிட்டார். யார்கிட்டையும் ஒன்றும் பேசலை. இதை பற்றி விஸ்தீர்ணமா இது யார்கிட்டயும் அவ கேட்டுக்கவும் இல்லை. சமர்த்த ராமதாசரை கல்யாண சுவாமி நான் தான் அவங்களை காப்பாற்றினேன் அதுவும் சொல்லலை. சமர்த்த ராமதாஸ் எப்படா உள்ள வந்தா தைரியமா அதுவும் கேட்கல. சரி உட்காந்தே வந்தான் தூக்கி வந்துட்டான், அவ்வளோதான். சில சந்தர்ப்பங்கள்ல குரு வந்து உங்களுடைய செய்கைகளை கொண்டாடலாம் மாட்டார், அதுக்கு வேலையே கொடுக்க மாட்டார். அது ஒரு விஷயமான்ற மாதிரி தான் பார்ப்பார். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி தான். இவரும் கவலைப்படலை. நம்ம கல்யாண சுவாமி இவ்வளோ பண்ணாமே, குருநாதர் நம்மளை பற்றி சொல்லலை, யார்கிட்ட இதை பற்றி. கல்யாண சுவாமி ஆசிரமத்துக்கு வந்தார், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்தார். சமர்த்த ராமதாஸ் அவர் வேலையை பார்த்தார். உத்தவ அவர் வேலையை பார்த்தார். யாரு இதை பற்றி பேசவே இல்லை. ஊர் முழுக்க அதை பற்றி பேசிட்டு இருந்தா. இவா 3 பேரும் இதை பற்றி பேசவே இல்லை. ஆசிரமத்தில் இருக்கவாளுக்கு மற்றவா சொல்லிதான் விஷயம் தெரியுமே ஒழிய பதினெடுத்து ஓடினதெல்லாம் பார்த்தா. ஆனா எப்படி வந்தார் ஏது வந்தார் யாரும் கேட்க முடியாது. சமர்த்த ராமதாஸ் அவன் ரொம்ப முக்கியமான வேலையை பாரு அப்படின்ற சில விஷயங்கள்லாம் குருக்கிட்ட பேசவே முடியாது. அதுக்கெல்லாம் விலையே கொடுக்க மாட்டார். ஆமா இது ஒரு விஷயம், இது உட்காந்து பேசின்னு கிடக்கணுமா, நீ வெட்டியா இருக்கியோ அப்படின்டுவா. அவ்வளோ சில விஷயங்கள்லாம் பேசினா வெட்டியா இருக்குன்னு உண்மை தானே. வெட்டியா இருந்தா ஒன்றும் இல்லாத விஷயத்த கூட விழா வரியா நீட்டிமா ஆக்கி பேசிட்டே போகலாம். அப்படி நல்ல குரு நல்ல சிஷ்யன். தியானம் பண்றது அவருக்கு இடமா கிடைக்கல, அவருக்கு சங்கல்பமாச்சு போனாலும் தியானம் பண்ணார். அதெல்லாம் அழகு. குரு குரு தான், சிஷ்யன் சிஷ்யன் தான். 201வது நாள் குரு சிஷ்ய அழகான பாடத்தை படிச்சுட்டோம். ஃப்ளட்ல வெள்ளத்தின் பொழுது சமர்த்த ராமதாசருடைய தியானம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.